ஹாய், ஹலோ எவ்ரிஒன். எக்கனாமிக்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். இந்த டாபிக் நம்மளோட சிலபஸ்ல டைரக்ட்டா கவர் ஆகலனாலும், இன்டைரக்ட்டா மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கைக்கு கீழ கவர் ஆகுது. சோ இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியான டாபிக்கும் கூட. சரி வாங்க நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற ஓவர்வியூ பார்த்துட்டு நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பணவீக்கம்னா என்ன? அதோட வகைகள் என்ன? அதுக்கு என்ன காரணம்? அதோட விளைவுகள் என்ன? அந்த பணவீக்கத்த கட்டுப்படுறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன? அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். லாஸ்ட்டா ஒரு 3 குட்டி குட்டி கான்செப்ட். டீஃப்ளேஷன் பண வாட்டம்னா என்ன? டிஸ்இன்ஃப்ளேஷன் மீள் பணவீக்கம்னா என்ன? ஸ்டாக்ஃப்ளேஷன் தேக்க வீக்கம்னா என்ன? அப்படிங்கிறத குட்டி குட்டி டெஃபினிஷனா குடுத்திருப்பாங்க. சோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படிங்கிற டாபிக் நமக்கு கவர் ஆயிரும். ஃபர்ஸ்ட் பணவீக்கம். பணவீக்கம்னா என்ன? விலைவாசி நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருதுல்ல, அததான் நம்ம இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த இமேஜ் வந்து நம்மளோட ஸ்கூல் புக்ல குடுத்திருப்பாங்க. அதாவது ரூ. 100 வச்சு நம்மளால இவ்ளோ பொருள் வாங்க முடியுது. எந்த காலகட்டத்துல? 2000த்துல. அதே இது 2010ல ரூ. 100 வச்சு இவ்ளோ கம்மியான பொருள் தான் வாங்க முடியுது. 2018ல நம்ம ரூ. 100 வச்சு இவ்ளோ தான் வாங்க முடியுது. இதுலருந்து என்ன தெரியுது? நம்ம நாளுக்கு நாளு அந்த விலைவாசி அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே இருக்கு. அப்படி விலைவாசி ஏறும்போது, இந்த ரூ. 100க்கான மதிப்பு அப்படிங்கிறது என்ன ஆகுது? நாளடைவுல குறைஞ்சு போயிடுது. இதுதான் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம ஸ்கூல் புக்ல ஒரு 2 பேர் சொன்ன டெஃபினிஷன் குடுத்திருப்பாங்க. டூ மச் ஆஃப் மனி சேசிங் டூ ஃபியூ குட்ஸ். அது கோல்பர்ன் என்ன சொல்றாரு? குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை. அதாவது நாளுக்கு நாள் என்னது? நம்ம மணி அப்படிங்கிறது நம்ம கையில ரூ. 100 இப்ப எப்ப என்ன இருக்கோ, 10 வருஷம் கழிச்சு அதே ரூ. 100 குடுத்து நம்மளால என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் பொருள் தான் வாங்க முடியும். அதான் என்ன சொல்றாங்க? டூ மச் ஆஃப் மனி சேசிங் டூ ஃபியூ குட்ஸ். ரொம்ப கம்மியான ஆ பண்டங்கள தான் நம்மளால வாங்க முடியும். அதே அமௌண்ட்ட வச்சு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கிரிகரி என்ன சொல்றாங்க? வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரணமான குறைவு நிலையாகும். அதாவது நம்ம ரூ. 100 குடுத்து ஆ 2000த்துல பார்க்கும்போது ரூ. 100 வச்சு நெறைய பொருள் வாங்குறோம். அது 2018ல கம்மியான பொருள் தானே வாங்குறோம். அப்ப 100க்கான அந்த பர்ச்சேசிங் பவர் ரூ. 100 குடுத்து அந்த ஒரு பொருள் வாங்குறோம்ல, அந்த வாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது நாளடைவுல என்ன ஆகுது? குறைஞ்சுகிட்டே வருது. அதான் என்ன சொல்றாங்க? அப்நார்மல் டிக்ரீஸ் இன் த குவான்டிட்டி ஆஃப் பர்ச்சேசிங் பவர். பர்ச்சேசிங் பவர்னா நம்ம காச குடுத்து எவ்வளோ நம்மளால வாங்க முடியுதோ, அதுதான் பர்ச்சேசிங் பவர். இப்ப விலைவாசி அதிகமாகுறதுனால என்ன ஆகுது? நம்மளால அந்த பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது குறைஞ்சுகிட்டே வருது. ஆனா ரூ. 100 வச்சுட்டு கம்மியான பொருள் தானே வாங்க முடியுது. அததான் சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷனோட வகைகள். பணவீக்கத்தோட வகைகள் என்ன? அதோட ஸ்பீடு வேகத்தின் அடிப்படைய பொறுத்து, அதாவது எந்த அளவுக்கு பணவீக்கம் வந்து உயர்ந்துகிட்டே போகுது அப்படிங்கிற அடிப்படையில இத பிரிச்சிருக்காங்க. என்னலாம் அப்படின்னா, கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன் தவழும் பணவீக்கம். அடுத்து வாக்கிங் இன்ஃப்ளேஷன் நடக்கும் பணவீக்கம். அடுத்து ரன்னிங் இன்ஃப்ளேஷன் ஓடும் பணவீக்கம். லாஸ்ட்டா ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் தாவும் அல்லது உயர் பணவீக்கம். இந்த 4யும் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா விலைவாசி கூடுறதுனால அது பெருசா நம்ம கண்ணுக்கே தெரியாது. அதுதான் என்ன சொல்றோம்? கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன். அதாவது மைல்ட் இன்ஃப்ளேஷன் ஆர் மாடரேட் இன்ஃப்ளேஷன். தவழும் பணவீக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா விலைவாசி ஏறும். நமக்கு கண்ணுக்கே தெரியாது. அந்த அதாவது விலைவாசி உயர்ந்த மாதிரியே தெரியாது. இதான் நம்ம என்ன சொல்றோம்? மிதமான பணவீக்கம். அடுத்து வாக்கிங் இன்ஃப்ளேஷன். அதாவது என்னது? நடக்கும் பணவீக்கம். அது வருஷத்துக்கு 3ல இருந்து 9% வரைக்கும் என்ன ஆகுது? அந்த பணவீக்கம் அதாவது விலைவாசி அப்படிங்கிறது உயருது. அப்ப இத என்ன சொல்றோம்? நகரும் பணவீக்கம். அதாவது ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ரன்னிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா, எவ்வளோ சதவீதம் இன்கிரீஸ் ஆகுது? 10ல இருந்து 20% ஒரு வருஷத்துக்கு விலைவாசி அப்படிங்கிறது அதிகரிக்குது. இதான் நம்ம என்ன சொல்றோம்? ஓடும் பணவீக்கம் அப்படிங்கிறோம். லாஸ்ட்டா உள்ளது கேலோப்பிங் இன்ஃப்ளேஷன். அதாவது தாவும் பணவீக்கம். இது எவ்வளோ நமக்கு இன்கிரீஸ் ஆகுது? 20ல இருந்து 100% இல்ல அதுக்கு மேலேயே கூட விலைவாசி உயர்றத தான் நம்ம என்ன சொல்றோம்? தாவும் பணவீக்கம். அதாவது கேலோப்பிங் இன்ஃப்ளேஷன், உயர் பணவீக்கம் அல்லது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அதாவது எந்த அளவுக்கு விலைவாசி அதிகமாகுதோ, அத பொறுத்து இத வந்து இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத பிரிச்சிருக்காங்க.
ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் உயர் பணவீக்கம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல எங்கேயாச்சும் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2007ல ஜிம்பாப்வேல ஏற்பட்டிருக்கும். அந்த வருஷத்துல எவ்வளவு விலைவாசி உயர்ந்திருக்கும் அப்படின்னா 3714% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இது நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்க ஒரு குட்டி டேட்டா. சோ நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், டிமாண்ட் புல் வெர்சஸ் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். அதாவது தேவை இழுப்பு பணவீக்கமும் செலவு உந்து பணவீக்கமும். இது ரெண்டையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். டிமாண்ட் அப்படின்னா என்னது? தேவை. இப்ப நமக்கு எப்பெல்லாம் தேவை அதிகரிக்குமோ அப்பெல்லாம் விலைவாசி அப்படிங்கிறது உயரும். அதுதான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். அதாவது தேவை இழுப்பு பணவீக்கம். அடுத்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். காஸ்ட் புஷ் அப்படிங்கறது இப்போ நம்ம ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு நிறைய ரா மெட்டீரியல் தேவை. சோ அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது, அதாவது அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு நிறைய செலவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்டோட விற்பாங்கல்ல, அந்த ப்ராடக்டோட விலையும் அதிகரிக்கும். அதுதான் என்னது? செலவு உந்து பணவீக்கம். ஒண்ணு நம்ம சைடு கன்சியூமர் சைட்ல இருந்து நிறைய டிமாண்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது மூலமா செலவு அதிகரிச்சுன்னா அது டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். தயாரிக்கிற பொருள்ல வந்து விலைவாசி அதிகரிச்சு அப்படின்னா அது மூலமா அந்த பொருளோட விலை அதிகரிக்கும். இது வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், செலவு உந்து பணவீக்கம். அப்ப டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அதாவது தேவை இழுப்பு பணவீக்கம் அப்படிங்கிறது யாரோட சைடு? நுகர்வோர், கன்சியூமர் சைடு. செலவு உந்து பணவீக்கம் அப்படிங்கிறது உற்பத்தியாளர்கள் சைடு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ரொம்ப பாப்புலரான ப்ராடக்ட், அதாவது அத்தியாவசியமான ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா ரீசெண்டா ஏதாவது ஒரு பொருள் ட்ரெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அதிக டிமாண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டிக்கெட், இப்போ தியேட்டர்ல மூவி எல்லாம் வருது அப்படின்னா அது நல்ல மூவியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா அதிக டிமாண்ட் இருக்கும். அப்ப அந்த டைம் என்ன பண்ணுவாங்க? டிக்கெட்டோட விலைவாசி அது அதிகப்படுத்துவாங்க. சோ இதெல்லாம் தான் இதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள். இது ரெண்டும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். அடுத்து இத வந்து நம்ம ஸ்கூல் புக்ல தான் கொடுத்திருப்பாங்க. வேஜ் பிரைஸ் ஸ்பைரல், அதாவது கூலி விலை சுழல். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஊதியம் வந்து அதிகரிக்கு. நம்மளோட சேலரி, வேஜஸ்னா என்னது? சேலரி. சேலரி வந்து அதிகமாகுது அப்படின்னா அப்ப அவங்க கையில என்ன ஆகும்? நிறைய பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுடைய கையில நிறைய பணப்புழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க பொருளுக்கான டிமாண்ட், அதாவது நிறைய பொருளை வாங்குவாங்க. அப்படி வாங்குவாங்க அப்படின்னா அந்த பொருளுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகரிக்கும். டிமாண்ட் அதிகரிச்சா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா விலைவாசி அப்படிங்கிறது ஏறும். அப்படி விலைவாசி ஏறுச்சுன்னா அது எங்க கொண்டு போய் விட்டுரும்? இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்துல கொண்டு போய் விட்டுரும். அப்போ அந்த பணவீக்கத்தை என்ன பண்ணணும்? அவங்க ஈடுகட்டுறதுக்காக மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? இன்னும் அதிகமான ஊதியம் வந்து அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்போ என்னாகும்? மறுபடியும் விலைவாசி கூலி அப்படிங்கிறது அதிகரிக்கும். அப்படியே இந்த சைக்கிள் அப்படிங்கிறது சுத்திக்கிட்டே வரும். இதுதான் என்னது? வேஜ் பிரைஸ் ஸ்பைரல். இதை நம்ம தமிழ்லயும் பார்த்திடலாம். அதாவது நம்மளோட ஊதியம் வந்து அதிகப்படுத்துறாங்க அப்படின்னா நம்ம கையில நிறைய பணம் இருக்கும். பணம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பொருள் வாங்குறதுக்கான தேவையும் அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் போது அந்த பொருட்களோட விலை அப்படிங்கிறது ஏறும். அப்படி விலைவாசி ஏறிக்கிட்டே போனா என்ன ஆகும்? பணவீக்கத்துல கொண்டு போய் விட்டுரும். அப்ப அந்த பணவீக்கத்தை அப்ப நிறைய பணம் அப்படிங்கிறது, ஒரு பொருளை வாங்குறதுக்கு நிறைய பணம் அப்படிங்கிறது தேவை. சோ அதை ஈடுகட்டுறதுக்காக தொழிலாளர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எங்களுக்கு கூலியை அதிகமா ஏத்தி கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணி கேட்பாங்க. சோ அப்ப என்ன பண்ணணும்? மறுபடியும் ஊதியத்தை உயர்த்துவாங்க. அப்ப என்ன ஆகும்? மறுபடியும் பொருட்களோட தேவை அதிகரிக்கும். இந்த மாதிரி இந்த சைக்கிள் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும். இதுதான் எனது கூலி விலை சுழல். ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சில டைப்ஸ் எல்லாம் இருக்கு. அது எதை பேஸ் பண்ணி? இன்டியூஸ்மெண்ட் பேஸ் பண்ணி, தூண்டும் அடிப்படையில ஒரு சில இன்ஃப்ளேஷன் எல்லாம் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம ஒண்ணு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கரன்சி இன்ஃப்ளேஷன். அதாவது நம்மள எந்த அளவுக்கு பொருளாதாரத்துல மணி சப்ளை, அதாவது பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருக்கோ அந்த அளவுக்கு விலைவாசி அப்படிங்கிறது ஏறும். அதுதான் என்னது? கரன்சி இன்ஃப்ளேஷன். கரன்சி அப்படின்னா காகித பணவீக்கம். எந்த அளவுக்கு கரன்சி அப்படிங்கிறது சர்க்குலேஷன்ல இருக்கோ, புழக்கத்துல இருக்கோ அந்த அளவுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அது மூலமா விலைவாசி அப்படிங்கிறது ஏறும். நெக்ஸ்ட் கிரெடிட் இன்ஃப்ளேஷன். இப்ப பேங்க் வந்து நமக்கு கடன் நிறைய கொடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்? மணி சப்ளை அதிகரிக்கும். அது மூலமா விலைவாசி அப்படிங்கிறது ஏறும். சோ எல்லாமே நம்ம முன்னாடி மானிட்டரி பாலிசியில பார்த்த குட்டி குட்டி கான்செப்ட் தான் இங்க வந்து நமக்கு இன்ஃப்ளேஷனுக்கு கீழேயும் வருது. அதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். நெக்ஸ்ட் டெபிசிட் இன்டியூஸ் இன்ஃப்ளேஷன், அதாவது வரவு செலவு பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம். நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு பட்ஜெட் போடுறாங்க அப்படின்னா அதுல பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க?
நம்ம ஆர்பிஐட சொல்லி நிறைய கரன்சி வந்து பிரிண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்படி பிரிண்ட் பண்ணும்போது நம்ம என்ன ஆகும்? மணி சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். அப்பவும் என்ன ஆகும்? விலைவாசி அப்படிங்கிறது ஏறும். அடுத்து ப்ராஃபிட் இன்டியூஸ் இன்ஃப்ளேஷன். இப்ப ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட தயாரிக்கிறாங்க, பொருள தயாரிக்கிறாங்க அப்படின்னா, அதுல அவங்களுக்கு ப்ராஃபிட் வரணும்னா என்ன பண்ணுவாங்க? விலைவாசிய வந்து அதிகமா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வைக்கும்போதும், அதனால என்ன ஆகும்? அந்த குட்ஸோட காஸ்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும். அது மூலமா பணவீக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். நெக்ஸ்ட் பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம். அதாவது ஸ்கார்சிட்டி இன்டியூஸ் இன்ஃப்ளேஷன். இப்போ ஏதாவது வறட்சி காரணமா ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோட ரா மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்கல, பற்றாக்குறை ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? டிமாண்ட் ஆகும் அந்த ஒரு பொருளுக்கு. அப்படி டிமாண்ட் அதிகரிக்கும் போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, 2018ல வெனின்சுலால என்ன ஆகுது? ரொம்ப பற்றாக்குறையாயிருது. கடுமையான பற்றாக்குறையாயிருது. அது மூலமா என்ன லீட் ஆயிருது? ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்ல கொண்டு போய் விட்டுருது. ஏன்னா ரொம்ப பற்றாக்குறையா போயிருச்சு அப்படின்னா, ஒரு பொருளுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கும். அப்ப அதுக்கு விலைவாசி அப்படிங்கிறது எவ்ளோ ஏறிட்டே போகும். அப்படின்னா தான் எல்லாரும் அந்த பொருள் என்னது வாங்க மாட்டாங்க. டிமாண்ட் அதிகம் அவ்ளோ காசு குடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக, பிரைஸ வந்து அதிகமா ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. சோ அது எதுல கொண்டு போய் விட்டுரும்? ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்ல கூட கொண்டு போய் விட்டுரும். நெக்ஸ்ட் டாக்ஸ் இன்டியூஸ் இன்ஃப்ளேஷன். அதாவது இன்டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ் அதிகப்படுத்தினோம்னா என்ன ஆகும்? பொருட்களோட விலை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிரும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன் மறுபடியும் பணவீக்கத்துல தான் கொண்டு போய் விடும். இதுதான் என்னது? நம்ம ஒரு சில இன்ஃப்ளூஷன் அதாவது நம்ம மனிதர்கள் மூலமா ஏற்படக்கூடிய இன்ஃப்ளேஷன். தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னது? கரன்சி. அடுத்து கிரெடிட். நம்ம மத்தவங்களுக்கு கிரெடிட் குடுக்குற பேங்க் நம்ம கிரெடிட் குடுக்குறதுனால பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. டெபிசிட் பற்றாக்குறை ஏற்படுறதுனால நிறைய மணி பிரிண்ட் பண்றாங்க. அது மூலமா நமக்கு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஏற்படுது. ப்ராஃபிட் அதாவது ஒரு பொருளுக்கு ப்ராஃபிட் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக விலைவாசியை உயர்த்துறாங்க. அது மூலமாவும் பணவீக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஸ்கார்சிட்டி பற்றாக்குறை காரணமாகவும் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஏற்படுது. அடுத்து டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் அதிகப்படுத்துறது மூலமா ஒரு பொருளோட விலை அதிகமாகுது. அது மூலமா டிமாண்ட் அதிகரிக்குது. இன்ஃப்ளேஷன்ல கொண்டு போய் விட்டுருது. இதெல்லாம் தான் நம்ம இன்ஃப்ளேஷனோட டைப்ஸ். அடுத்து காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். பணவீக்கத்திற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். மணி சப்ளை அதிகரிச்சு. மணி சப்ளை அதிகரிச்சுட்டு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் காசஸ். அடுத்த இன்க்ரீஸ் இன் டிஸ்போசபிள் இன்கம். டிஸ்போசபிள் இன்கம்னா என்ன? நம்ம டாக்ஸ் எல்லாம் பே பண்ணதுக்கு அப்புறம் நம்ம செலவு பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு இன்கம் கையில வச்சிருப்போம்ல, அதுதான் டிஸ்போசபிள் இன்கம் அப்படிங்கிறது. சோ இப்போ அப்ப நம்ம கையில அதிகமான டிஸ்போசபிள் இன்கம் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம கையில நிறைய பணப்புழக்கம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு குட்ஸோட டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அப்படி அதிகரிச்சுன்னா என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்து இன்க்ரீஸ் இன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணுவாங்கல்ல, அது அதிகரிச்சாலும் என்ன ஆகும்? டிமாண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஏதாவது கவர்மெண்ட் வந்து எதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க மணிய? அதாவது நாட்டோட ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜ்க்கு டெவலப் ஆகணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி டெவலப் ஆகும்போது நிறைய எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிறத அவங்க ஏற்படுத்துவாங்க. வேலை சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும்போது அவங்க கையில பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். அது மூலமா அந்த பொருட்களோட டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகரிக்கும். விலைவாசி அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்து இன்க்ரீஸ் இன் கன்சியூமர் ஸ்பெண்டிங். கன்சியூமர் வந்து நிறைய பொருளை காசு கொடுத்து வாங்குறாங்க. அதாவது கடன் மூலமா பேங்க்ல லோன் வாங்கியோ இல்லைன்னா இஎம்ஐ மூலமாவோ பொருள் வாங்குவாங்க அப்படின்னா அப்பயும் அந்த பொருளுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் போது பணவீக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது. நெக்ஸ்ட் சீப் மணி பாலிசி. இது நம்ம மானிட்டரி பாலிசிலேயே பார்த்தோம். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணும்போது எல்லாருமே பேங்க்ல வந்து பாரோ பண்ணுவாங்க. அப்படி எல்லாரும் கடன் வாங்கும்போது என்ன ஆகும்? பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அது மூலமா விலைவாசி அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்து டெபிசிட் பினான்சிங். கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? டெபிசிட்டா இருக்கும் போது நிறைய மணி அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுவாங்க. அது மூலமா பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். அது மூலமா என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்து லாஸ்டா பிளாக் அசெட்ஸ் அண்ட் பிளாக் மணி. அதாவது எல்லாரும் வந்து பணத்தை வந்து பதுக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா
அப்ப எவ்வளவு பொருள்னாலும் என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்த வச்சு அவங்களால வாங்க முடியும். அப்ப அவங்க கையில நெறைய அமௌண்ட் இருக்கு டாக்ஸ் கட்டாம அப்படின்னு அர்த்தம். சோ அது மூலமாவும் என்ன ஏற்படும்? ஒரு பொருளுக்கு டிமாண்ட் ஏற்படும். அது மூலமா பிரைஸ் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகும். சோ எப்படி நம்ம சுத்தி சுத்தி பார்த்தாலும் இதுல ஒரே கான்செப்ட் தான் திரும்ப திரும்ப வரும். அடுத்து ரீபேமெண்ட் ஆஃப் பப்ளிக் டெப்ட். பப்ளிக் டெப்ட் அதாவது கவர்மெண்ட் ஒருத்தங்க கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. அதாவது இப்போ பாண்ட் எல்லாம் இஷ்யூ பண்ணிட்டு அ சாரி பாண்ட் எல்லாம் இஷ்யூ பண்ணிட்டு அவங்க கடன் அப்படிங்கிறத மக்கள் கிட்ட இருந்து வாங்குவாங்கல்ல. அப்படி வாங்கும்போது அந்த இத திருப்பி குடுத்தாங்க. இப்போ ஒரு 1 crore மொத்தமா வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அந்த 1 crore அவங்க திருப்பி குடுத்துடுறாங்க எல்லார்கிட்டயும். அப்ப பணப்புழக்கம் அப்படிங்கிறது இப்ப எங்க இருக்கு? மக்கள் கிட்ட போய் சேர்ந்துரும். இப்பயும் என்ன ஆகும்? டிமாண்ட் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகும். பணவீக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்து இன்கிரீஸ் இன் எக்ஸ்போர்ட். இப்போ எக்ஸ்போர்ட் இங்க இருக்கிற பொருள எல்லாத்தையும் வெளியில எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம தேவைக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது இருக்காது. அதாவது சப்ளை அப்படிங்கிறது கம்மியாயிடும். அப்படி கம்மியாகும்போது, கம்மியான பொருள் தானே நம்மகிட்ட இருக்கும். சோ அத மேட்ச் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? விலைவாசிய உயர்த்துவாங்க. ஏன்னா அப்ப தானே அந்த பொருள எல்லாரும் வாங்க மாட்டாங்க இப்போதைக்கு. அதுக்காக விலைவாசி அப்படிங்கிறத இன்கிரீஸ் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்? பணவீக்கம்ல கொண்டு போய் விட்டுரும். சோ இது எல்லாம் தான் என்னது? இன்ஃப்ளேஷனோட காசஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். பணவீக்கத்தோட விளைவுகள். இத நம்ம 2 சைடா பார்க்கணும். ஒண்ணு புரொடக்ஷன் உற்பத்தியாளர்கள் சைடுல இருந்து பார்க்கணும். இன்னொன்னு டிஸ்ட்ரிபியூஷன் பகிர்வு. இது 2மே எந்த அளவுக்கு இந்த பணவீக்கம் வந்து விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து புரொடக்ஷன் உற்பத்தியாளர்கள் சைடுல பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. இப்ப பாசிட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் அதாவது மைல்டா, மாடரேட்டா விலைவாசி உயர்ந்துச்சு அப்படின்னா, என்ன ஆகும்? இப்போ ஒரு ஆன்டர்பிரினரா அதாவது தொழில் முனைவரா ஒரு ப்ராடக்ட்டோட பொருள் இன்கிரீஸ் ஆனா அப்படின்னா, அது யாருக்கு தான் லாபம்? அந்த தொழில் செய்றவன். அதாவது அந்த பொருள தயாரிக்கிறவங்களுக்கு தானே லாபம். சோ கொஞ்சம் விலைவாசி கொஞ்சம் விலைவாசி கூடுச்சு அப்படின்னா, மக்கள் அத பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அந்த பொருள் அப்படிங்கிறத வாங்குவாங்க. அது மூலமா அந்த பொருள தயாரிச்ச உற்பத்தியாளர்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். இது வந்து ஒரு பாசிட்டிவான சைடு. நெக்ஸ்ட் நெகட்டிவ் எஃபெக்ட். இப்ப பணவீக்கம் வந்து கடுமையா உயரும்போது ஒரு சில எதிர்மறை விளைவுகள் அப்படிங்கிறது ஏற்படுது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கரேஜ் சேவிங். அதாவது இப்ப நம்ம மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சுட்டே வரோம். எதுக்காக? அந்த இயரோட எண்டுல ஏதாவது ஒரு பொருள வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப நம்ம 1,00,000 மதிப்புள்ள ஒரு பொருள வாங்கணும் அப்படின்னா, மாசம் மாசம் என்ன பண்றோம்? ஒரு ரூ. 10,000வோ, ரூ. 15,000வோ சேவ் பண்ணிட்டே வரோம். இப்ப இந்த மாசம் நம்ம ஒரு ரூ. 10,000 சேவ் பண்ணிறோம். அடுத்த மாதம் அந்த பொருளோட விலை அப்படிங்கிறது 1,00,000ல இருந்து 1,50,000 ஆயிருது. அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணணும்? சேவிங்ஸ இன்னும் கொஞ்சம் கூட்டணும். சரி அந்த மாசமும் எப்படியோ மேனேஜ் பண்ணி அதுக்கான அந்த பொருளுக்கான அமௌண்ட்ட நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுட்டோம். இப்ப 3 மந்த் என்ன ஆகுது? இன்னுமே அந்த பொருளோட விலை அப்படிங்கிறது 2,00,000க்கு போயிருது. சோ இப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில நம்மளால என்ன பண்ண முடியாது? சேவ் பண்ணியே வைக்க முடியாது. சேவ் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலையே நமக்கு ஏற்படாது. ஏன்னா, இப்படி விலைவாசி தான் அதிகரிச்சுட்டே இருக்குல்ல. அப்ப எத பேஸ் பண்ணி, எத கால்குலேட் பண்ணி நம்ம சேவிங் அப்படிங்கிறத எடுத்து வைக்க முடியும்? சோ இது வந்து ஒரு பெரிய தாக்கத்த ஏற்படுத்துது. நெக்ஸ்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் கேபிட்டல். கண்ட்ரியோட பண மதிப்பு, மணி வேல்யூ அப்படிங்கிறது கம்மியாகும்போது, ஃபாரின்ல இருந்து யாராவது ஒருத்தங்க இந்தியால இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மணி வேல்யூ குறையும்போது, அவங்க இங்க போட்ட இன்வெஸ்ட்மென்ட்ட அவங்க கண்ட்ரிக்கே மறுபடியும் கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் யுஎஸ்ல ஒருத்தவங்க இந்தியால இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்களுக்கு அதுக்கு ப்ராஃபிட்டா ரூ. 1,00,000 கிடைக்குது. ஒரு டாலரோட மதிப்பு ரூ. 70 இருந்தது. இப்ப எவ்வளவா மாறிருச்சு? ரூ. 85 மாறிருச்சு. அதாவது பணத்தோட மதிப்பு அப்படிங்கிறது கம்மியாயிருச்சு. டாலரோட மதிப்பு அதிகமாயிருச்சு. இப்ப ரூ. 70 இருக்கும்போது அவங்க எவ்வளோ டாலர் கிடைக்கும் அவங்களுக்கு? $1,428 கிடைக்குது. இப்போ ஒரு டாலரோட மதிப்பு ரூ. 85 ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ டாலர் தான் அவங்களுக்கு கிடைக்குது? $1,176 தான் அவங்களால எடுத்துட்டு போக முடியுது. அப்ப எவ்வளோ அவங்களுக்கு லாஸ் ஆகுது? $252 அப்படிங்கிறது அவங்களுக்கு லாஸ் ஆகுது. சோ இப்படி பணத்தோட மதிப்பு குறைய குறைய அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட் அப்படிங்கிறதும் கம்மியாகும். அதாவது ப்ராஃபிட் அப்படிங்கிறது கம்மியாகும். அப்ப அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல அவங்க இந்தியால இன்வெஸ்ட் பண்றதுக்கே யோசிப்பாங்க. அப்ப இங்க இருக்கிற அவங்க போடக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது என்ன ஆகும்? இந்தியால இருக்காது. மறுபடியும் அவங்க கண்ட்ரிக்கே போயிருவாங்க. சோ இது ஒரு பெரிய நெகட்டிவ் தானே. இதுதான் ஒரு எஃபெக்ட்டா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெடியூஸ்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன்.
அதாவது இப்ப நம்ம ஒரு பொருள தயாரிக்கிறதுக்கு அதுக்கான மூலதனத்த எல்லாம் ஏற்படுத்தி வச்சுட்டு அந்த பொருள் எல்லாம் தயாரிக்கிறோம். ஒன்ஸ் அத தயாரிச்சதுக்கு அப்புறம் அது விலைவாசி அதிகமாயிருச்சு அப்படின்னா, யாருமே வாங்க மாட்டாங்க. அப்படின்னா, புரொடக்ஷன் பண்ணவங்களுக்கு தானே அது பெரிய லாஸ். அந்த அளவுக்கு ஆன்டர்பிரினர் யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. சோ அது மூலமா அந்த கேப்பிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது என்ன ஆகும்? கம்மியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹோர்டிங் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ். அதாவது இப்போ ஏதாவது ஒரு பொருளுக்கான ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் பயங்கரமா ஒவ்வொரு பொருளுக்கான விலைவாசி அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே போகுது. அந்த சிச்சுவேஷன்ல இப்ப ரொம்ப அத்தியாவசியமான பொருட்கள்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, மார்க்கெட்ல போய் செல் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிருவாங்க, பதுக்கி வச்சுருவாங்க. ஏன்னா, மார்க்கெட்ல எல்லாத்தையும் செல் பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் விலைவாசி அப்படிங்கிறது அதிகமாயிரும். அப்ப வாங்குறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாயிரும் அப்படிங்கிறதுனால, என்ன பண்றாங்க, அந்த பொருட்கள் எல்லாம் அதாவது அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையுமே பதுக்கி வச்சுடுறாங்க. அது வெளியில இருந்து பார்க்குறதுக்கு என்ன மாரி தெரியும்? அந்த பொருள் வந்து பற்றாக்குறை ஏற்பட்ட மாதிரி தெரியும். அது மறுபடியும் என்ன பண்ணும்? அந்த பிரைஸ் அப்படிங்கிறத இன்கிரீஸ் பண்ண தான் செய்யும். ஏன்னா பற்றாக்குறை ஏற்பட்டா அது மூலமா என்ன ஆகும்? டிமாண்ட் ஆகும். அது மூலமா பிரைஸ் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்பெகுலேட்டிவ் இன்வெஸ்ட்மென்ட். பீப்பிள் எல்லாரும் புரொடக்டிவ் இன்வெஸ்ட்மென்ட்ல இன்வெஸ்ட் பண்றத விட்டுட்டு ஸ்பெகுலேட்டிவ் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதாவது புரொடக்டிவ் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது ஏதாவது நம்ம ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, அது மூலமா நமக்கு என்னது? ஏதாவது ஒரு குரோத் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கணும். அதுதான் என்னது புரொடக்டிவ் இன்வெஸ்ட்மென்ட். ஸ்பெகுலேட்டிவ் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னா, நம்ம அது ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது மூலமா நமக்கு இன்கம் எல்லாமே கிடைக்கும். ஆனா, எந்த விதமான வளர்ச்சியோ, ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட்ட உருவாக்காது. அதுதான் ஸ்பெகுலேட்டிவ் இன்வெஸ்ட்மென்ட். ஊக முதலீடுகள் அப்படிங்கிறது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி, ஒரு லேண்ட வித்து, இல்ல அந்த லேண்ட்ல வந்து ஏதாவது ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விட்டுறோம் அப்படின்னா, அது மூலமா நமக்கு இன்கம் அப்படிங்கிறது வருது. பட் பெருசா, புதுசா ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோ, ஏதோ விதமான வளர்ச்சியோ, இல்ல யாராவது ஒருத்தங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தியோ, அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ணல. இதுதான் வந்து என்னது ஸ்பெகுலேட்டிவ் இன்வெஸ்ட்மென்ட். இப்ப அதனால மக்கள் எல்லாரும் என்ன பண்ணிருவாங்க, இந்த மாதிரி ஊக முதலீடுகள்ல வந்து அவங்களோட ஆர்வத்த காமிப்பாங்க. ஏன்னா புரொடக்டிவ் இன்வெஸ்ட்மென்ட்ல நம்ம முதலீடு பண்ணோம் அப்டின்னா, அதுல என்ன ஆகும் நமக்கு லாஸ் ஆயிரும். ஏன்னா விலைவாசி இன்கிரீஸ் ஆயிட்டே போது. மக்கள் யாரும் வாங்க மாட்டாங்க. அது மூலமா நமக்கு தான் லாஸ் ஆகும். சோ இது எல்லாம் தான் என்னது நெகட்டிவ் எஃபெக்ட்டா குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தது புரொடக்ஷன் சைட். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் சைட். இப்ப பகிர்வின் மீதான விளைவுகள் என்னென்ன ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப டெப்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ் அதாவது கடனாளிகள் மற்றும் கடன் வழங்குபவர்கள். இதுல கடனாளிகள் வந்து பிளஸ் தான். கடன் வழங்குபவர்களுக்கு தான் மைனஸ். இதுவுமே பாசிட்டிவ், நெகட்டிவ் இருக்கு. இல்ல ஒரு சில பேருக்கு பாசிட்டிவ் எஃபெக்டும், ஒரு சில பேருக்கும் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும். இப்ப டெப்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ்ங்கும்போது கடனாளிகள் அவங்களுக்கு வந்து எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். கிரெடிட்டர்ஸ்க்கு என்ன ஆகும்? லாஸ் ஆயிரும். இப்போ ஒருத்தங்க நம்ம கிட்ட இருந்து மணி ரூ. 1000 வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு இருக்கிற விலைவாசி படி அந்த ரூ. 1000 வச்சு அவங்க நெறைய பொருள் வாங்கலாம். 1 வருஷம் கழிச்சு அந்த ரூ. 1000 நமக்கு திருப்பி குடுக்கும்போது, விலைவாசி எல்லாம் ஏறிருச்சு அப்படின்னா, அதே ரூ. 1000 வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? கொஞ்சமான பொருள தான் வாங்க முடியும். அப்ப இது யாருக்கு லாஸு? கடன் குடுத்த நமக்கு தான் லாஸு. அப்ப யாருக்கு பிளஸ்? கடன் வாங்குனவங்களுக்கு இல்லைங்க. அவங்களுக்கு தான் பிளஸ். அடுத்து பிக்ஸட் இன்கம் குரூப். இப்போ பிக்ஸடா இன்கம் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு பிளஸ்ஸா? மைனஸா? கண்டிப்பா மைனஸ் தான். ஏன்னா, மாசம் மாசம் அவங்க பிக்ஸடா ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு. விலைவாசி ரொம்ப அதிகரிச்சுச்சு அப்டின்னா, அவங்க வாங்குற இன்கம் எல்லாமே செலவாயிரும். அப்ப இது ஒரு பெரிய மைனஸ் தானே! சோ, இன்கம் பிக்ஸட் இன்கம் குரூப் வாங்குறவங்களுக்கு இது எதிர்மறை விளைவுகள தான் ஏற்படுத்துது. நெக்ஸ்ட் ஆன்ட்ரபிரினர். ஆன்ட்ரபிரினர்ஸ்க்கு எப்பவுமே பாசிட்டிவ் தான். விலை அதிகரிச்சுச்சு அப்டின்னா என்ன ஆகும்? மக்கள் எல்லாரும் அந்த பொருள வாங்குவாங்க. அது மூலமா அவங்களுக்கு வருமானம் அப்டிங்கிறது இன்கிரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள். முதலீட்டாளர்கள பொறுத்தவரைக்கும் 2 டைப் இருக்காங்க. ஒருத்தங்க இந்த மாரி ஷேர் ஹோல்டர்ஸ் பங்கு சந்தையில முதலீடு போடுறவங்க. அவங்களுக்கு எப்பவுமே பாசிட்டிவான ஒரு விளைவுகள் தான் ஏற்படுத்தும். இன்னொன்னு பிக்ஸட் ரிட்டர்ன் அசெட். அதாவது அவங்க ஒரு இதுல முதலீடு இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது மாசம் மாசம் எப்படி இருக்கு? பிக்ஸடா இருக்கு. சோ அவங்களுக்கு நெகட்டிவான ஒரு விளைவுகள தான் ஏற்படுத்தும். இப்போ ஃபர்ஸ்ட் பிக்ஸட் ரிட்டர்ன் அசெட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி கடன் பத்திரங்கள் அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுல மாசம் மாசம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வரும். சோ அது பிக்ஸடா இருக்கும்போது, இப்ப விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கும்போது, அவங்களுக்கு இங்க கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பத்தாது. ஏன்னா விலைவாசி ஏற்பட்டது, கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. அப்ப பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? கம்மியா தான் இருக்கும். இது அவங்களுக்கு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும். அடுத்து ஷேர் ஹோல்டர்ஸ். இப்ப பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா, அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அதிகரிக்கும். அது மூலமா அவங்களோட ஷேர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆகும்.
சோ இதுதான் முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நெகட்டிவ் எஃபெக்ட் அண்ட் பாசிட்டிவ் எஃபெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். சோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எந்த மாதிரி தாக்கத்த அது ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது. இப்போ அத கண்ட்ரோல் பண்றதுக்கு இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து என்னென்ன டைப் இருக்கு, அதை எப்படி எப்படிலாம் ஏற்படுத்துது, அது என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப அந்த பணவீக்கத்த எப்படி கட்டுப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போறோம். இப்போ கெய்னஸ் அண்ட் மில்டன் ஃப்ரைட்மன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 3 மெஷர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா மானிட்டரி மெஷர்ஸ் பணவியல் முறைகள், இன்னொன்னு பிஸ்கல் மெஷர்ஸ் நிதியியல் முறைகள், அடுத்து அதர்ஸ் மெஷர்ஸ் சொல்லி ஒரு சில பாயிண்ட் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது மானிட்டரி மெஷர்ஸ் பணவியல் மூலமா என்னென்ன முறைகள் பயன்படுத்தி நம்ம இந்த பணவீக்கத்த குறைக்கிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேங்க் ரேட் அதாவது வட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா, பணப்புழக்கம் அப்படிங்கிறது கம்மியாகும்ல. அது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்? இன்ஃப்ளேஷன கம்மி பண்ணலாம். அடுத்து சேல் ஆஃப் கவர்ன்மென்ட் செக்யூரிட்டீஸ். அதாவது இப்ப கவர்ன்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாண்ட் அதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் சேல் பண்ணாங்க அப்டின்னா, என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒரு 1,00,00,000க்கு வந்து அவங்க சேல் பண்றாங்க அப்டின்னா, அப்போ மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? அந்த 1,00,00,000 குடுத்து வாங்குறாங்க கவர்ன்மெண்ட் கிட்ட. சோ இப்ப 1,00,00,000 அப்டிங்கிறது மக்கள் கிட்ட பணப்புழக்கத்துல இருந்தது. இப்ப கவர்ன்மெண்ட் கிட்ட வந்து லாக் ஆயிரும். அப்ப என்ன ஆகுது? அந்த 1,00,00,000 பணப்புழக்கம் கம்மியாகும்போது, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? பிரைஸ் அப்படிங்கிறது கம்மியாயிரும்ல. அது வந்து மெசர்ஸா சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹையர் சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர். நம்ம சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாட்யூட்டரி லிக்விட் ரேஷியோ. இத பத்தி நம்ம டீட்டெயிலாவே நம்ம மானிட்டரி பாலிசி பார்க்கும்போது பார்த்தோம். சோ சிஆர்ஆர் அப்படிங்கிறது என்னது? எவ்ளோ வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம் கேஷா அப்படிங்கிறது தான். சோ அப்படி ரிசர்வ் பண்ணி வைக்கும்போது பேங்க் கிட்ட தான் என்ன பண்ணும்? அதிகமான பணம் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் அமௌண்ட் அப்படிங்கிறது தான் என்னது? வெளிய மக்களுக்கு குடுக்குறதுக்காக வச்சிருப்பாங்க. மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணிருவாங்க? ரிசர்வ் பண்ணி வச்சுருவாங்க. சோ அப்படி இருக்கும்போதும் பணப்புழக்கம் அப்படிங்கிறது கம்மியாகும். அடுத்து கன்சியூமர் கிரெடிட் கண்ட்ரோல். இந்த மாரி நம்ம கிரெடிட் கடன் குடுக்குறோம்ல, அதையும் வந்து கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா, லோன் குடுக்குறது அந்த மாரி எல்லாம் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா, அது மூலமாவும் என்ன ஆகும்? பணப்புழக்கம் அப்படிங்கிறது கம்மியாகும். அது என்ன ஆகும்? அ பணவீக்கத்த குறைக்கும். நெக்ஸ்ட் ஹையர் மார்ஜின் ரெக்யர்மென்ட். மார்ஜின் ரெக்யர்மென்ட் அப்டின்னா, இப்ப நம்ம ஏதாவது ஒரு பொருள வாங்குறோம். சாரி ஏதாவது ஒரு பேங்க்ல வந்து ஏதாவது ஒரு பொருள வாங்குறதுக்கு, லோன் அப்படிங்கிறத பேங்க்ல வந்து நம்ம அப்ளை பண்றோம். இப்போ ரூ. 1,00,000 மதிப்புடைய ஒரு பொருள வாங்குறதுக்கு நம்ம பேங்க்ல லோன் அப்ளை பண்ணோம்னா, ஒரு மார்ஜின் அவங்க வந்து வச்சிருப்பாங்க. இப்ப 10% மார்ஜின் வச்சிருந்தாங்க அப்டின்னா, ரூ. 10,000 வந்து என்ன பண்ணுவாங்க? விட்டுட்டு மிச்சம் 90,000 தான் நம்ம தரணும். ரூ. 10,000 என்ன பண்ணணும்? நம்ம கையில இருந்து போட்டுக்கணும். அந்த பொருளுக்கான ஃபுல் அமௌண்ட்டயும் அவங்க தரமாட்டாங்க. ஒரு மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணி தான் அவங்க அந்த அமௌண்ட் அப்படிங்கிறத நமக்கு தருவாங்க. இப்போ ரூ. 1,00,000 மதிப்புள்ள பொருளுக்கு 10% மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, 90,000 தான் நமக்கு தருவாங்க. இப்ப அந்த மார்ஜின அவங்க 20%ஓ, 30%ஓ இன்கிரீஸ் பண்ணாங்க அப்படின்னா, என்ன பண்ண மாட்டாங்க? அவ்வளோ ஈஸியா அந்த லோன் அப்படிங்கிறத யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ அதையும் பேஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பணவீக்கத்த குறைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரெப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இதையுமே ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் பத்தி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாவே பார்த்திருக்கோம். ஸோ அதையும் நம்ம அதாவது பேங்க்ல இருந்து ஆர்பிஐட்ட இருந்து கடன் வாங்கும்போது, அந்த வட்டி விகிதத்த இன்கிரீஸ் பண்ணாலும் சரி, ஆர்பிஐ இருந்து மத்த பேங்க்ட்ட இருந்து வாங்கும்போது அந்த வட்டி விகிதத்த இன்கிரீஸ் பண்ணாலும் சரி, என்ன ஆகும்? இன்கிரீஸ் பண்ணோம் அப்டின்னா, அந்த வாங்கக்கூடிய அந்த கடன் அப்படிங்கிறது என்னது? கொஞ்சம் குறையும். அப்படிங்கும்போது பணப்புழக்கம் அப்படிங்கிறது என்ன ஆகும்? பேங்க் கிட்ட கம்மியா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க அ என்ன பண்ணுவாங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து ஹையா வைப்பாங்க. யாருமே கடன் அப்படிங்கிறத வாங்க மாட்டாங்க. சோ இதெல்லாம் தான் ஒரு மெஷர்ஸா சொல்லியிருக்காங்க. இதுதான் நான் இங்க தமிழ்லயும் குடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நிதியியல் முறைகள். அதாவது பிஸ்கல் மெஷர்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ரிடக்ஷன் ஆஃப் கவர்ன்மென்ட் எக்ஸ்பெண்டிச்சர். கவர்ன்மென்ட் அரசாங்கம் வந்து இந்த மாரி செலவு பண்றத குறைச்சுக்கணும். அப்படி குறைக்கிறது மூலமா என்ன ஆகும்? பணப்புழக்கம் அப்படிங்கிறது கம்மியாகும். பணப்புழக்கம் கம்மியாச்சுன்னா, பணவீக்கமும் கட்டுக்குள்ள வரும். நெக்ஸ்ட் பொது கடன் வாங்குதல். மக்கள் கிட்ட வந்து கடன் அப்படிங்கிறத வாங்குவாங்கல்ல கவர்ன்மென்ட். எது மூலமா? T-பில், பாண்ட் அது மூலமா இஷ்யூ பண்றது மூலமா அவங்க கடன் அப்படிங்கிறத வாங்குவாங்க. அப்படி கடன் வாங்குனாங்க அப்படின்னா, கவர்ன்மெண்ட் கிட்ட அந்த அமௌண்ட் ஃபுல்லா லாக் ஆயிரும். அப்படி லாக் ஆயிருச்சுன்னா, மக்கள் கிட்ட பணப்புழக்கம் கம்மி ஆயிரும்ல. அதாவது பொருளாதாரத்துல பணப்புழக்கம் அப்படிங்கிறது கம்மியாயிரும். அது மூலமா பணவீக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம. நெக்ஸ்ட் வரி விதியை அதிகரித்தல். நம்ம டாக்ஸேஷன என்ன பண்ணணும்? இன்கிரீஸ் பண்ணணும். வரி அதிகமா விதிச்சோம் அப்படின்னா, மக்களோட பணம் எல்லாம் கவர்ன்மெண்ட் கிட்ட வந்துரும்.
இப்பவும் மக்கள்கிட்ட பணப்புழக்கம் கம்மியாயிரும். சோ அது மூலமா என்ன ஆகும்? பணவீக்கம் அப்படிங்கிறது கட்டுப்படும். அடுத்து வேறு அதர் மெஷர்ஸ்ன்னு சொல்லி ஒரு சில மெஷர்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. இப்ப ஷார்ட் டெர்ம்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அது மூலமா ரேஷன் கார்டு மூலமா என்ன பண்ணலாம்? நம்ம விநியோகம் பண்ணலாம். அடுத்து இம்போர்ட் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ். ரொம்ப அத்தியாவசிய பொருட்கள வெளிநாட்டுல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம கண்ட்ரிக்குள்ள தான் விலைவாசி அதிகமா இருக்குல்ல. சோ அத விட கம்மியா வேற ஏதாவது கண்ட்ரில இருந்துச்சு அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஷார்ட் டெர்மா அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப லாங் டெர்ம் அப்படின்னா, ஆஸ்லரேட் குரோத் ஆஃப் வேஜ் குட்ஸ். வேஜ் குட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ரொம்ப அன்றாட வாழ்க்கைய நடத்துறதுக்கு தேவையான பொருள். சோ அத வந்து டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ, அத வந்து நம்ம பண்ணணும். அடுத்து சேவிங்ஸையும், இன்வெஸ்ட்மென்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும்? ஊக்குவிக்கணும். இது எல்லாம் தான் லாங் டெர்முக்கு பெனிஃபிட்டா கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ பணவீக்கத்த கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன முறைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இனி அடுத்து குட்டி குட்டி கான்செப்ட். டீஃப்ளேஷன் பண வாட்டம்னா என்ன? டிஸ்இன்ஃப்ளேஷனான ஸ்டாக்ஃப்ளேஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம்னா கிளாஸ் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் டீஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம ரொம்ப பிரைஸ் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிட்டே போகும்போது, கொஞ்சம் அந்த பிரைஸ்ல வந்து கம்மி ஆகுதுல்ல, அதுதான் வந்து டீஃப்ளேஷன். பண வாட்டம் அப்படிங்கிறது. பணம் ஏறிக்கிறதா விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கும்போது, அதுல ஒரு கொஞ்சம் விலைவாசி கம்மி ஆகுது அப்படின்னா, அதுதான் நம்ம டீஃப்ளேஷன் சொல்றோம். இப்ப கொஞ்சம் கம்மி ஆகுறது வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே இது அ பயங்கரமா கம்மி ஆயிருச்சு அப்படின்னா, அது யார வந்து பாதிச்சிரும்? புரொடக்ஷனையும், எம்ப்ளாய்மென்ட்டும். ஏன்னா உற்பத்தியாளருக்கு பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியாச்சுன்னா என்ன ஆகும் உற்பத்தியாளருக்கு? அவங்களுக்கு அந்த என்ன கிடைக்காது? ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்காது. சோ அது மூலமா அவங்க எவ்வளவு வருமானம் வருதோ அதுக்கு ஏத்தமான வேலை ஆட்கள தானே அவங்க வச்சுப்பாங்க. சோ எம்ப்ளாய்மென்ட்டும் கம்மியாயிரும். சோ இது மூலமா அவங்களுக்கு வேலைவாய்ப்பும் கம்மியாயிருது. அவங்களுக்கு குடுக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது கம்மியாயிருது. சோ அந்த அளவுக்கு பிரைஸ் அப்படிங்கிறது விலைவாசி அப்படிங்கிறது கம்மியாகக் கூடாது. சோ கொஞ்சம் கம்மியாகுறது தான் என்னது டீஃப்ளேஷன் பணவாட்டம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் டிஸ்இன்ஃப்ளேஷன். டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னா விலை வந்து இந்த மாதிரி வேகமா அதிகரிக்கல. அப்படி வேகமா அதிகரிக்கிறத கொஞ்சம் குறைக்கிறது தான் டிஸ்இன்ஃப்ளேஷன். மீள் பணவீக்கம் அப்படிங்கிறது. சோ முன்னாடி உள்ளது என்னது? அந்த விலைவாசி கம்மியாகுது. டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது, இந்த வேகமாக அந்த ஸ்பீட வந்து கொஞ்சம் கம்மி பண்றது தான் டிஸ்இன்ஃப்ளேஷன். மீள் பணவீக்கம் அப்படிங்கிறது. லாஸ்ட்டா என்னது? ஸ்டாக்ஃப்ளேஷன். தேக்க வீக்கம் அப்படின்னா, அப்படியே தேக்க நிலையில இருக்கிறது. எதெல்லாம்? ஒண்ணு வந்து பிரைஸும் ஒரு சைடு இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. இன்னொரு சைடு பொருளாதாரத்துல வளர்ச்சி அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்கு. எம்ப்ளாய்மென்ட் அதாவது அன்எம்ப்ளாய்மென்ட் வேலைவாய்ப்பு இன்மையும் அதிகரிச்சுட்டே இருக்கு. சோ இதுதான் வந்து தேக்க நிலை அப்படிங்கிறது. சோ இது எல்லாமே எதுல தான் போய் முடியுது? நம்மளோட பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. இதுதான் என்னது? ஸ்டாக்ஃப்ளேஷன் தேக்க வீக்கம் அப்படிங்கிறது. சோ சிம்பிளா சொல்லணும்னா, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது விலைவாசி உயர்ந்துட்டே போறது. டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னா, இந்த மாதிரி உயர்ந்துகிட்டே போறதுல, கொஞ்சம் வந்து என்ன ஆகுது? அந்த விலைவாசியோட அதிகமா இன்கிரீஸ் ஆகுறது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. அதோட வேகம் அப்படிங்கிறது குறையறது தான் டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது. ஸ்டாக் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா, அதே மாரி ஸ்டாக்னேஷன் அப்படியே தேக்க நிலையிலே இருக்கிறது தான் ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது. டீஃப்ளேஷன் அப்படின்னா, கொஞ்சம் விலைவாசி குறையறது தான் டீஃப்ளேஷன் அப்படிங்கிறது. சோ இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியான கான்செப்ட். இன்ஃப்ளேஷன்லயே கொஞ்சம் குட்டியான கான்செப்ட் தான் இது எல்லாமே. ஓகே. இவ்வளவுதான் இன்னைக்கோட கிளாஸ். சோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இத பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது நம்மளோட 12த் புக்ல தான் குடுத்துருக்காங்க. மானிட்டரி எக்கனாமிக்ஸ் கீழ இத லாஸ்ட்டா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற டாபிக்க குடுத்திருப்பாங்க. இத பார்த்துட்டு நீங்க புக்க பார்த்து நோட்ஸ் எடுத்தாலும் சரி, இதையே பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாலும் போதுமானது. இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இனி அடுத்த கிளாஸ்ல நம்ம வேற ஒரு டாபிக்ல சந்திக்கலாம். தேங்க் யூ.